கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கதை நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க இயேசு நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 119வது அதிகாரம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை. இங்கே 119வது சங்கீதத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டோடைய அன்பை பற்றியும், ஆண்டவர் நமக்கு உண்மையாக இருந்துன்னு சொன்னால் அவர் கொடுக்குற பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும், ஆண்டுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். அவருடைய வார்த்தைகள் பசும் பொண்ணை போல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அதில் நீங்கள் பார்க்கணும். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையில் எல்லாம் அதில் நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இங்கே சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும். அதை வாசிக்கும் பொழுதே நமக்குரிய ஒரு தைரியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்படி தான் ஒரு காரியம். ஒரு ஆங்கில பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவி இருந்தால், அவளுக்கு சரித்திரம் அந்த பாடம் ஹிஸ்ட்ரி அவளுக்கு ரொம்பவும் பிடிக்காது, ரொம்ப வெறுக்கிற ஒரு பாடமாக இருந்துச்சு. அவளால் அந்த படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அதனால் அவள் என்ன செஞ்சான்னா தோல்வி அடைந்தாள். 9வது வகுப்பு அவளால் என்ன செய்ய முடியல, தாண்டி படிக்க முடியல. அப்படி அவள் ஃபெயில் ஆனதுனால, தேர்ச்சி பெறாததுனால அவங்க வீட்டில் என்ன நினச்சாங்க, இவளுக்கு இனி படிப்பு ஏறாது, அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருமண ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்படி அந்த திருமண ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த திருமணம் செய்ய போகிற மனிதன் மிகவும் படித்த மனுஷனாக இருந்தார், ரொம்பவும் படிச்சிருந்தார். அவர் ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணிபுரிகிறார். ஆனால் இங்கே இருக்கிற மகளோ 9ஆம் வகுப்பு, அதுவும் ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அவன் என்ன செஞ்சால், சரி நம்ம தான் இனிமேல் படிக்க போகிறதில்ல, நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு போக போகிறோம், சரி வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவள் எல்லா புக்ஸு அதெல்லாம் ரெடி ஷெல்ஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். அப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவளுடைய அந்த சரித்திர புக்கும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணில் பட்டுச்சு. அது கண்ணில் பட்டோன்னா, ஐயோ இந்த புக்கு நமக்கு ஆகவே ஆகாதே அப்படின்னு சொல்லி, அதனால அந்த கடைசி நேரத்தில் அப்படி எடுத்து பார்க்கணும். அதில் ஒரு பேர், அந்த ஆசிரியரின் பெயர் இருந்துச்சு. அந்த ஆசிரியரின் பெயரை பார்த்தோன்னே அவளுக்கு திருப்பி அந்த புக்கை ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாள். ஏன்னு சொன்னால், அவள் திருமணமாக போகிற அந்த மனிதன் தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. அவர் பேரை பார்த்தோன்னே அவளுக்கு அந்த புக்கு மேலே கொஞ்சம் ஆசை வந்துச்சு. நம்ம கட்டிக்க போகிற கணவருடைய பெயராச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த புக்கை வாசிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து அதை வாசிக்க அவளுக்கு ரொம்ப விருப்பமுள்ள புத்தகமாக மாறியது. ஏன்னு சொன்னால், அவளுடைய வாழ்க்கையில் அது ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அதிகமாக அந்த புஸ்தகத்தை செய்கிறா, தொடர்ந்து வாசிக்கிறா. காரணம் ஒன்றே ஒன்றா, அவள் நேசிக்கிற அல்லது அவள் திருமணம் செய்ய போகிற மனுஷன் அந்த புத்தகத்தை எழுதினார் அப்படின்றது ஒரே ஒரு ரீசன். அது இவ்வளோ நாள் வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு புத்தகம் அவளுக்கு பிடிக்கப்பட்டுருச்சு. ஏன்னு சொன்னால், அந்த புத்தகத்தை அவர் படிக்க ஆரம்பிச்சு எங்கே போனாலும் கையில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவளுக்கு அந்த ஊக்கம் தந்துச்சு. ஒரே ஒரு காரியம்தான், அதை எழுதினவர் அவள் திருமணம் செய்ய போகிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனவாளனாகிய கர்த்தர் அவர் எழுதின அந்த புஸ்தகம், அவர் எழுதின அந்த கடிதம் தான் நம்ம கையில் இருக்குது, இந்த வேதாகமும். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளோ விருப்பம் உள்ளதாக இருக்கணும். நம்ம மனவாளனாகிய கர்த்தர் நமக்காக கொடுத்த இந்த கடிதத்தை நீங்களும் நானும் எப்படி நேசிக்கிறோம்? அந்த சகோதரியை போல் நம்ம நேசிக்கிறோமா? பிடிக்கவே பிடிக்காதுன்னு இருந்த புக்கை கூட அவருக்கு பிடிச்சிச்சு. ஆனால் நமக்காக மரித்தவர், நமக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறவர், பரலோகத்தையே விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தவர், வந்து போனவர், அவர் நமக்காக எழுதி கொடுத்த இந்த கடிதத்தை நீங்களும் நானும் எவ்வளோ விசுவாசிக்கிறோம், எவ்வளோ நேசிக்கிறோம், எவ்வளோ அது மேலே ஆர்வம் உள்ளவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பதற்கான ஒரு தருணம் தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேத புத்தகம் நம்முடைய மனவளனாக்கி இயேசுவால் எழுதப்பட்டது. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் எழுதிய அன்பின் கடிதம் தான் இது. இந்த அன்பின் கடிதத்தின் உண்மையை நீங்களும் நானும் உணர்வோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு நாள் நம்மளால் விட்டு பிரிந்து இருக்க முடியாது. இந்த அன்பின் கடிதமாகிய இந்த வேதத்தை எப்பொழுதும் நம்ம நேசித்து, அதை நம்ம வாசித்து அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால்,
நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான வசனம் எப்படி தாவீதின் வார்த்தையில வந்துச்சோ, இந்த வேத வசனம் உம்முடைய வார்த்தையை என் நாவுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். அவர் எழுதின கடிதம் எப்படி நம்ம நண்பர்கள் எழுதின கடிதம், அல்லது நம்முடைய காதலன் எழுதின கடிதம், அல்லது நம்முடைய கணவர் எழுதின கடிதத்தெல்லாம் நம்ம எப்படி பத்திரமா வச்சு அதை திருப்பி திருப்பி வாசிக்கிறோமோ, அதே போல நம்முடைய மனவளனாகிய இயேசு நமக்கு கொடுத்த இந்த கடிதத்தை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். இந்த கடிதம் நம்ம நல்வழிப்படுத்துகிற ஒரு கடிதம். இந்த கடிதம் நம்மை அன்பில் நடத்துகிற ஒரு கடிதம். இந்த கடிதத்தை தொடர்ந்து படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஞானியாக முடியும். இந்த அன்பில் நீங்கள் இந்த கடிதம் உங்களை பரலோகம் என்கின்ற ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லுகிற ஒரு டிக்கெட் போல இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய அன்பின் கடிதத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவீங்க. அற்புதத்தை காண்பீங்க. நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பீங்க, அதிசயத்தை காண்பீங்க. உங்களுடைய பேர பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் காண முடியும். தேவன் வரும் பொழுது அவரோடு கூட நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு செல்லுகிற பாதையை காட்டுகிற இந்த கடிதத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தராரு. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஜெபத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை வழி நடத்துவார். ஜெபம் செய்வார். கிருபையுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் ஆர்வமாய் வாசிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் கடிதத்தை எங்கள் கையில் வைத்து கொண்டு ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து ஆண்டவரை யோசித்தவர்களாக, ஆண்டவருடைய அன்பை நினைக்காத பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு எப்பொழுதும் அன்பின் கடிதத்தை நாங்கள் வாசித்து அதன்படி செய்ய எங்களுக்கு பலத்தை தாங்க. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் அது எங்களுக்கு கிடைத்தது என்று நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க கிருபை செய்யுங்க. எத்தனை நாள் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க போகிறோமோ அத்தனை நாட்களும் உமக்கு பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆவி உற்சாகம் உள்ளது, எங்களுடைய மாமிசனோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய மாமிச பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போட்டு உமக்கு பிரியமாக இருக்க, உமக்கு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.